ஒரு மனிதன் தனது இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை பக்தி என்று சொல்வார்கள். அந்த இறைவன் தனது பக்தர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை கிருபை என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டினுடைய மொழியின் மீதும் பண்பாட்டின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய அன்பை அனுமானம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் இந்த நாட்டில் உள்ள சகல ஜீவராசிகள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை காருண்யம் என்று சொல்வார்கள். ஒரு முதலாளி தனது தொழிலாளி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பட்சம் என்று சொல்வார்கள். ஒரு தொழிலாளி தனது முதலாளியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விசுவாசம் என்று சொல்வார்கள். சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய அன்பை பாசம் என்று சொல்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பை காதல் என்று சொல்வார்கள். நண்பர்களிடையே இருக்கக்கூடிய அன்பை நட்பு என்று சொல்வார்கள். உறவினர்களிடையே இருக்கக்கூடிய அன்பை பந்தம் என்று சொல்வார்கள். இவை அனைத்தையுமே ஒன்றாக இணைத்து ஒரு தாய் தனது பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மிக உயர்ந்த அன்பை ஒரே வார்த்தையிலே தியாகம் என்று சொல்வார்கள்.